சபைக்கு வெளியே ஒருத்தர் இருக்கிறான், அவன் பாவம் செய்யறான்னா அவன் பிசாசின் மடியில் இருக்கிறான். அவன் தெளிலானின் மடியில் இருக்கிறவன். அவன் குடிக்கிறான், தப்பு பண்றான், அருவருப்பு பண்றான், வேசித்தனம் பண்றான், விக்கிர ஆராதனை செய்யறான், இச்சையில விழறான். அவன் பிசாசின் மடி, தெளிலாளின் மடியில் இருக்கிறவன். இது சபைக்குள்ள ஒரு கூட்டமாச்சே. இந்த கூட்டம் அபிஷேகம் பெற்ற கூட்டமாச்சே. இந்த கூட்டம் கர்த்தரை ஆராதிக்கிற கூட்டம். எப்படி ஒரு சபை பாழாகி போனது? குடும்பமா சபைக்கு வரோம். எங்க குடும்பத்தில் எப்படி பிசாசு உள்ள வர முடியும் பாஸ்டர்? எங்க வீட்டுக்குள்ள விக்கிரகம் கிடையாது. எங்க வீடு முழுக்க வசனம். நாங்க குடும்பம் ரட்சிக்கப்பட்டிருக்கிறோம். நாங்க குடும்பமா ஞானஸ்தானம் பெற்றிருக்கிறோம். நாங்க பரம்பரையா கிறிஸ்தவர்கள். நாங்க ஊழியம் பண்ணுகிறோம். எங்க வீட்டுக்குள்ள எப்படி பிசாசு வருவான்? கொஞ்சம் நம்மளை ஆராய்ச்சி பார்க்க போறோம். எப்படி தீத்திர சபைக்குள் நுழைந்தான், எப்படி கிரியை செய்தான். முதல்ல ஒரு காரியம், அந்த வெளிப்படுத்தல் 2:20 திரும்ப வாசிங்க. ஆகிலும் உன் பேரில் எனக்கு குறை உண்டு. உன் பேரில் எனக்கு ஒரு குறை உண்டு. என்னவெனில் தன்னை தீர்க்கதரிசி என்று சொல்லுகிற ஏசபேல் என்னும் ஸ்திரியானவள் என்னுடைய ஊழியக்காரர் வேசித்தனம் பண்ணவும் விக்கிரகங்களுக்கு படைத்தவைகளை புசிக்கவும் அவர்களுக்கு போதித்து அவர்களை வஞ்சிக்கும்படி நீ அவளுக்கு இடம் கொடுக்கிறாய். நீ அவளுக்கு எங்க அவ உள்ள வரலையா? யார் இடம் கொடுத்தது? சபை சீட் போட்டு கொடுத்துச்சான். ஆண்டவர் சொல்ல நீ இடம் கொடுத்த அப்படின்றாரு. அதனால தான் ஆண்டவர் சொல்ல நீ பிசாசுக்கு இடம். நல்லா புரிஞ்சு, சபைக்கு வெளியே இருக்கிறவங்க பிசாசின் கட்டுக்குள் இருப்பவர்கள். அவர்களை அடிமைப்படுத்தி வச்சிருக்கிறான். அவர்களுக்கு பிசாசுகள் அடிமை. அவன் அவர்களை இஷ்டம் போல வளைக்கிறான். ஆனால் சபைக்கு உள்ள இருக்கிற நம்மை பிசாசு அடிமைப்படுத்த முடியாது. நாம இடம் கொடுக்கும் வரை சபை என்ன பண்ணிச்சான்? ஆண்டவர் நீ இடம் கொடுக்கிறியப்பா அப்படின்றார். அப்போ கர்த்தரை ஆராதிக்கிற சபை தங்களை பிசாசுக்கு ஆளுகை செய்யும்படி சபை இடம் கொடுத்தது. ஆனா சொல்றாரு, இயேசுவின் ஆவி உள்ள பூந்து என்ன பண்ணுதான்? போதிக்குதான். என்ன போதிக்குதான்? கர்த்தருடைய வசனம் சொல்லுது, விக்கிரகங்கள் படைக்கப்பட்டதை சாப்பிடாத. இந்த ஆவி போதிக்குது, இல்ல அதெல்லாம் சாப்பிடலாம், அதெல்லாம் ஒன்றும் இல்லை, உள்ள போய் வெளியே தானே போகுது, அதெல்லாம் ஒண்ணுமே கிடையாது. வேசித்தனம் பண்ணாத அப்படின்னு வசனம் சொல்லுது. விபச்சாரம் பண்ணா. இவன் என்ன போதிக்கிறாளாம்? இந்த தீத்திர சபை குறித்து சரித்திர ஆசிரியர் சொல்றாங்க, இந்த இயேசுவின் ஒரே போதகை என்ன அப்படின்னா, ஸ்பிரிட் இஸ் குட் பட் ஃப்ளஷ் இஸ் ஈவில். அதாவது நம்ம ஆவி பரிசுத்தம் உள்ளதுதான், இந்த மாமிசம் பலவீனம் உள்ளதுங்க. இந்த மாமிசத்தை நீ என்னதான் பண்ணாலும் பரிசுத்தமா வாழ முடியாது. அதனால இந்த சரீரத்தில் நீ செய்கிற எந்த தவறையும் கர்த்தர் கண்டுகொள்ள மாட்டார். இதுதான் இயேசுவேலின் போதனை. காலகாலமாய் இந்த சபை கர்த்தருடைய வார்த்தை பரிசுத்தத்துக்கு அடுத்த காரியங்களை கற்றுக்கொண்ட சபை எப்படி இந்த இயேசுவேலுக்கு உள்ள இடம் கொடுத்துச்சு? தப்பான உபதேசம் ஏன் இடம் கொடுத்துச்சு அப்படின்னா, முதல் ரீசன் தங்களை பிசாசின் ஆவி ஆளுகை செய்கிறது என்பதை அறியாத ஒரு நிர்விசாரம். முதல் ரீசன், கரைபட காரணம் நிர்விசாரமான வாழ்க்கை. என்ன அப்படின்னா, இந்த சபையில் வழக்கம் போல ஆராதனை நடக்குதுங்க, வழக்கம் போல பாடல், வழக்கம் போல துதி, வழக்கம் போல சர்ச்சுக்கு வராங்க. லேலூயா. நீ நிறைய கிறிஸ்தவர்களுக்கு தங்களை கண்ட்ரோல் பண்றது யாருன்னே தெரியாமலே வாழ்றோம். அங்கதான் பிரச்சனை. அது என்னப்பா, நாங்கள் தான் அபிஷேகம் பெற்றிருக்கிறோமே, நாங்கள் தான் அந்நிய பாஷை பேச கை தட்டுறோமே. நல்லா கவனிங்க, உங்களை யார் கண்ட்ரோல் பண்ணுறாங்கிறத நம்ம ஆராய்ஞ்சு பார்க்கணுங்க. உங்கள் குடும்பத்துடைய கண்ட்ரோல் யார் கையில் இருக்குது? சில பேர் யோசிக்கிறாங்க, எல்லாம் என் கண்ட்ரோல் தான் பாஸ்டர், என் வீட்டுக்கார அப்படி ஓரமாக வச்சுருக்கிறேன். சில வீட்டுக்காரர் அன்றைக்கி சொல்லுவாங்க, சகோதரர்கள் எல்லாம் என் கண்ட்ரோல் தான், அவங்க ஒரு வீட்டு வேலைக்காரி மாதிரி தான், சைலண்ட். நம்ம நினைக்கிறோம் நம்ம கையில் கண்ட்ரோல்னு. நம்ம அறியாமல் நம்ம கண்ட்ரோலை பிசாசு கையில் கொடுத்துருக்குறோம் சில நேரங்களில். ஏன் நீ குடும்பங்கள் பாழாகி போகுதுன்னா, நீ நிறைய ஆவிக்குரிய குடும்பங்கள், ரட்சிக்கப்பட்ட தேவ பிள்ளைகள் தேவ ஆவியால் நடத்தப்படுவதற்கு பதிலாக வஞ்சிக்கிற பிசாசின் ஆவியால் நடத்தப்படுகிறதை அறியாமல் வாழ்கிறதுனால தான் கரைபடுகிறார்கள். ஒரு வார்த்தை வாசிங்களேன், ரோமர் 8:14 வாசிங்க. மேலும் எவர்கள் தேவனுடைய ஆவியினாலே நடத்தப்படுகிறார்கள், எவர்கள் தேவனுடைய ஆவியால் நடத்தப்படுகிறார்களோ அவர்கள் தேவனுடைய புத்திரராய் இருக்கிறார்கள். யார் ஆணுடைய பிள்ளைங்களா? தேவனுடைய ஆவியால் நடத்தப்பட்டாதான். நம்மளை லீட் பண்றது பரிசுத்த ஆவியானவராக இருக்கணும். பரிசுத்த ஆவியானவர் பரிசுத்தத்துக்கு அடுத்த காரியத்தில் தான் நம்ம நடத்துவார். பரிசுத்த ஆவியான நடத்துவதற்கும் பிசாசின் வஞ்சிக்கிற ஆவி நடத்துவது வித்தியாசம் இருக்கு.
ரட்சிக்கப்பட்ட எல்லாருமே தேவனுடைய பிள்ளைகள் தான். ஆனா அந்த ஸ்தானத்தை காத்துக்கொள்ளணும்ல. நான் ஆரம்பத்தில் சொன்ன ரட்சிப்புங்கிறது ஒரு நாள் ரட்சிக்கப்பட்டோம், அந்த ஸ்தானத்தை கடைசி வரை காத்துக்கொள்ளணும். நம்ம எல்லாரும் இயேசுவ பிள்ளைங்க தான், ஆனா அந்த பிள்ளைங்கிற அந்தஸ்தை காத்துக்கொள்ளணும். எப்படி அந்த அந்தஸ்தை காத்துக்கொள்ள முடியும்? ரட்சிக்கப்பட்ட நான் தேவ ஆவியால் நடத்தப்படணும். நானும் என் குடும்பமும் யாரால் நடத்தப்படுகிறோம்? என்னைய ஆவியானவர் நடத்துகிறாரா, பிசாசின் ஆவி நடத்துதா? என் குடும்பத்துக்குள்ள கர்த்தருடைய ஆளுகை இருக்குதா, பிசாசின் ஆளுகை? கொஞ்சம் ஆராய்ஞ்சு பார்க்க போறோம். இதில் பெரிய வேதனை என்னன்னா, இன்னைக்கு நிறைய பேருக்கு தங்களை அசுத்த ஆவியும் பிசாசின் வஞ்சிக்கிற ஆவியும் ஆளுகை செய்கிறது என்பதை அறியாமலேயே வாழ்றோம். கொஞ்சம் நம்மளை ஆராய்ந்து போகும். ஏன் தீத்திர சபைக்கு அந்த உணர்வு இல்லை அப்படின்னா, இந்த தீத்திர பட்டணம் ரொம்ப செல்வ செழிப்பான பட்டணங்க. இந்த தீத்திர பட்டணம் பார்த்தீங்கன்னா அதிகமாக அங்கே ஃபேக்ட்ரிஸ் இருக்குமா, குறிப்பாக அதில் வந்து கம்பெனி வியாபாரம் அதிகமாக இருக்கும். நீங்கள் புரிந்து கொள்ள ஒரு வார்த்தை வாசிங்க, அப்போஸ்தலர் நடவடிக்கைகளில் 16ஆம் அதிகாரத்தில் 14 வாசிங்களேன். அப்பொழுது தியத்தீரா ஊராலும் ரத்தாம்பரம் விற்கிறவளும் தேவனை வணங்குறவளுமாகிய லீதியாள் போதும் தியத்தீரா ஊராலும் ரத்தாம்பரம் விற்கிறவளுமாகிய லீதியாள் என்கிற ஒரு பெண்ணை குறித்து வாசிக்கிறோம். இந்த தியத்தீரா ஊர்ல வந்து ஃபேக்டரிஸ் நிறைய இருக்குமா, குறிப்பாக கம்பெனி வியாபாரம் அதிகம். அதனால பணத்துக்கு அங்கே ஒரு குறைவு இல்லைங்க. நல்ல வேலை, நல்ல தொழில், நல்ல வருமானம், செழிப்பாக இருந்தார்கள் ஜனங்கள். சபைக்குள்ள அந்த விசுவாசிகளும் பார்த்தீங்கன்னா எல்லாருமே வந்து பிஸ்னஸ் மேன், எல்லாருமே ஏர்னிங் பண்றவங்க, எல்லாருமே வசதி உள்ளவங்க. ஸோ சபைக்குள்ள இந்த விசுவாசிகளுக்குள் எந்த விதமான பொருளாதார நெருக்கடி இல்லை, செழிப்பாக. இந்த செழிப்பு இருந்ததுனால இவர்கள் தங்களை யார் நடத்துகிறார் என்கிற தெளிவு இல்லாமல் நிர்விசாரமாக வாழ்ந்தாங்க. நிறைய கிறிஸ்தவர்கள் பார்த்தீங்கன்னா நல்ல வேலை, நல்ல வருமானம், நல்ல வசதி வாய்ப்புலாம் வந்துருச்சுன்னா ஆட்டோமேட்டிக்காக வாழ்க்கை நிர்விசாரமாக போயிடும். தங்களுக்கு கர்த்தர்கள் உறவை குறித்து கவலை இருக்காது, தாங்கள் கர்த்தர் பிரியமா வாழ்றமா சிந்தை இருக்காது, வரிக்கு ஆயத்தமா யோசிக்கவே நேரம் இருக்காது. ஏன்னா நல்ல வசதி, நல்ல ஆசீர்வாதம், நல்ல செழிப்பு, நல்ல வேலை, நல்ல வருமானம், நினைச்சதெல்லாம் அனுபவிக்கணும். சுகபோகமான வாழ்க்கைக்குள் ஒரு கிறிஸ்தவன் விழுந்துட்டான் அப்படின்னா அவன் இறுதி நிர்விசாரம் ஆயிடும். இந்த தீத்திர சபையோட பிரச்சனை அதுதான். இவன் நிர்விசாரத்துக்கு காரணம் செழிப்பு, ஆசீர்வாதத்துக்குள்ள ரொம்ப திளைச்சு போனாங்க. தங்களை யார் லீட் பண்றாங்கன்னே தெரியாம பிசாசினால் கரைப்பட்டார்கள். நம்மளை கொஞ்சம் ஆராய்ஞ்சு பார்ப்பாங்க. ஆசீர்வாதம் இருக்கு இல்லை, அது ரெண்டாவதுங்க. நல்ல வேலை இருக்கா இல்லையா, நல்ல வருமானம் இருக்கா இல்லையா, அதெல்லாம் ரெண்டாவது. என்னை யார் நடத்துகிறது, நான் யார் கண்ட்ரோலில் இருக்கிறேன்? என்னை ஆவியான நடத்துறாரா, பிசாசு வழி நடத்துதா? என் குடும்பத்துக்குள்ள யாருடைய பிரச்சனை இருக்குது, கொஞ்சம் நீங்கள் ஆராய்ஞ்சு பார்க்க போறீங்க. சில உதாரணங்களை வேதத்தில் காட்டி கொடுக்குறேன். பிசாசு நடத்தினா அந்த மனிதனும் அந்த குடும்பமும் எப்படி இருப்பாங்க. முதல்ல வாசிங்க, மத்த 26 அதிகாரத்தில் 37 39 வரை வாசிங்களேன். அப்பேதுருவையும் செபதேயுவின் குமாரர் இருவரையும் கூட்டிக் கொண்டு போய் துக்கமடையவும் வியாகுலப்படவும் தொடங்கினார். அப்பொழுது அவர், என் ஆத்மா மரணத்துக்கு ஏதுவாக துக்கம் கொண்டிருக்கிறது, நீங்கள் இங்கே தங்கி என்னோடு கூட விழித்திருங்கள் என்று சொல்லி சற்று அப்புறம் போய் முகங்குப்புற விழுந்து, என் பிதாவே, இந்த பாத்திரம் என்னை விட்டு நீங்க கூடுமானால் நீங்கும்படி செய்யும், ஆகிலும் என் சித்தத்தின்படி அல்ல உம்முடைய சித்தத்தின்படியே ஆக கடவது. இயேசுநாதர் கெத்செமனே தோட்டத்துக்கு போறாரு. பேதுரு, யாக்கோபு, யோவான் 3 பேரை தனியா கூட்டிட்டு போய் தன்னுடைய அந்த மரண வியாகுலத்தை குறிச்செல்லாம் பேசிட்டு அந்த 3 பேர் பார்த்து என்ன சொன்னாரு? இங்கே தங்கி என்னோட கூட தூங்குனாரா, விழித்திருக்க சொன்னாரா? இந்த விழித்திருங்கிறது கொட்டக்கண்ணை போட்டு முழிச்சிருன்னு சொல்லல, பிரேயர். நீ தூங்கிடாத, உட்காந்து என்ன பண்ணு, ஜெபம் போனாரு. இந்த 3 பேரை ஜெபம் சொல்லிட்டு இயேசு போய் தனித்து போய் ஜெபம் பண்ணி திரும்பி வந்தார். வந்து பார்த்தா 40ஆம் வசனம் சொல்கிறது, பின்பு அவர் சீசரிடத்தில் வந்து அவர்கள் நித்திரை பண்ணுகிறதை கண்டு 3 பேர் என்ன பண்ணிட்டான், தூங்கிட்டான். பேதுரு பார்த்து கர்த்தர் என்ன சொன்னாரு? நீங்கள் 1 மணி நேரமாவது என்னோடு கூட விழித்திருக்க கூடாதா? அடுத்த வசனம் சொல்றாரு, நீங்கள் சோதனைக்கு உட்படாதபடிக்கு விழித்திருந்து ஜெபம் பண்ணு. ஏன் இந்த 3 பேரை ஜெபம்னு சொல்லிட்டு ஆண்டவர் சொல்லிட்டு போனாருன்னா, ஒரு பெரிய ஒரு பிரச்சனை இவர்களுக்கு ஆயத்தமாது. இயேசு தனக்காக நான் ரொம்ப வேதனைப்படுறப்பா எனக்காக ஜெபம் பண்ணுங்கன்ட்டு போல,
நீ ஜெபம் பண்ணுங்க, ஒரு பெரிய சோதனை ரெடியா இருக்கு உனக்கு. நீ இடறி போகும்படி, நீ வழி தவறி போகும்படி, உன்னை சுடகினால புடமிடும்படி, சுலகினால் புடமிடும்படி பிசாசு என்ற உத்தரவு கேட்டுக்கிட்டாப்பா. உன்னையும் குடும்பத்தையும் பாழாக்குவதற்கு பிசாசு ஆயத்தமாயிருக்கிறான். உன் பிள்ளைகளை வழி தவற போனது பிசாசு ஆயத்தமாயிட்டு இருக்கிறான். உன் குடும்பத்தின் சாட்சியை கெடுக்க பிசாசு ஆயத்தமாயிட்டு இருக்கிறான். அதனால நீ தங்கி என்ன செய், விழித்திரு, ஜெபம் பண்ணு தேவன் சொல்லிட்டு போனாரு. இந்த 3 பேரையும் சாத்தான் என்ன பண்ணான்னா, ஜெபிக்க விடாதபடி. நல்லா கவனிச்சு கொள்ளுங்க. ஒரு மனிதனை பிசாசு ஆளுகை செய்கிறான் என்ன அர்த்தம் அப்படின்னா, ஜெபிக்க விடாமல், ஜெபிக்க மனம் இல்லாமல், ஜெபிக்கிற எண்ணமே இல்லாதபடி, ஜெபமே இல்லாத ஒரு வாழ்க்கை வாழும்படி நாம் நடத்தப்படுகிறோம் என்றால், நாம் கர்த்தருடைய ஆவியினால் அல்ல, பிசாசின் ஆவியினால் நடத்தப்படுகிறோம். உங்க வாழ்க்கையில ஜெபம் இல்லை, ஜெபிக்கணும் எண்ணமும் இல்லை, உங்களை யாராயும் ஒருத்தர் நின்று குத்தி குத்தி ஜெபம்னு சொன்னாதான் அந்த ஜெபமே வருதுன்னா, நீங்க பிசாசினால் ஆளுகை செய்யப்படுகிறீர்கள். நீங்க நம்பினாலும் சரி, நம்பாட்டி ஏத்துக்கிட்டாலும் பசங்க ஞானஸ்தானம் எடுத்துட்டேன், மாசம் திருவந்தில பங்கெடுக்கிறேன், ஊழியம்லாம் பண்றேன், ஊழியம் பண்ணாலும் பரவாயில்லங்க. உங்க லைஃப்ல ஜெபமே இல்லை, ஜெபம் பண்றதுக்கு மனசே வரமாட்டேங்குது. கர்த்தர் எங்க போட்டு, சில பேர் பார்த்தீங்கன்னா ஆண்டவர் ஜெபம் பண்றதுக்கு பல நெருக்கங்களை கொடுத்தா கூட சில பேருக்கு ஜெபங்கிற எண்ணமே வராது. ஏன்னா அவர்களை சாத்தான் ஆளுகை செய்கிறான், ஜெபிக்கிற எண்ணமே இல்லாதபடி. இப்படிப்பட்ட இந்த நிர்விசாரம் தான் இவர்கள் கரைபட காரணம். எப்போ ஒரு மனுஷன வாழ்க்கையில ஜெபம் இல்லையோ அவர்கள் கரைப்படுவார்கள். எந்த வீட்டுக்குள்ள ஜெபம் இல்லையோ அந்த வீடு பிசாசின் கூடாரம். நீங்க எழுதி வேணா வச்சுக்கோங்க. நீதிமானின் கூடாரத்தில் ரட்சிப்பின் கம்பீர சத்தம் உண்டு. உங்க வீட்டில் மாட்டி வச்சிருக்கலாம், என் வீடு நீதிமானின் கூடாரம். ரைட். உங்க வீட்டுக்குள்ள ஜெபம் இருக்கா? உங்க வீட்டுக்குள்ள ஜெபிக்கிற ஜெப சத்தம் இருக்கா? உங்க வீட்டுக்குள்ள ஜெப வாசனை இருக்கா? குடும்பம் உட்காந்து ஜெபம் பண்றீங்களா? தனிமையில் நேரம் கிடைக்கும் போது உங்க வீட்டில் ஜெபம் தூபம் ஏறெடுக்கப்படும். அதுதான் நீதிமானின் கூடாரம். வசனம் மாட்டிக்கிறது இல்லைங்க நீதிமானின் கூடாரம். சில வீடுகள் பார்த்தீங்கன்னா பேருக்கு தாங்க கிறிஸ்தவ குடும்பம், பேருக்கு தான். A to Z இருந்து ஆங்கிலோடியன்ஸ் அத்தனை பேரும் அப்படியே இருக்கும். ஆனா குடும்பத்தில் ஒருத்தரும் ஜெபம் இருக்காது. ஆனா சபைக்கு வர்றது பாருங்க, ஊழியம் செய்யறதை பாருங்க. இப்படிப்பட்டவர்கள் பிசாசின் கூடாரம். இவர்கள் பிசாசினால் நடத்தப்படுகிறார்கள். இவர்களை சத்துரு பல விதங்களில் கரைப்படுத்துகிறான்.